காட்டு பண்டியில் பண்டி இறைச்சி பிரட்டல் எப்படி செய்கிறேன்றது நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு இந்த பண்டி இறைச்சி கறி என்ன மாதிரி இருக்குது, என்ன சிச்சுவேஷன்னு சொல்கிறேன். ஓகே, ரைஸோட பண்டி இறைச்சி பிரட்டல் பண்டி இறைச்சி பிரட்டல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் காணாது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல கிடக்கு. ஆனால் இந்த பொரியல் மாதிரி நல்லா பிரண்டு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு குழம்பு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மிளகா சாப்பிடுறது பச்சை வெங்காயம் மிளகா இதெல்லாம் கழிப்படுது. இந்த கழிவடைக்கும் அந்த இறைச்சியோடு சேர்ந்து அப்படியே ஒரு நல்ல டேஸ்ட்டும் அப்படி இதமாக இருக்குது சாப்பிடுறது. சில பண்டி இறைச்சி அந்த வார் வந்து தேங்காய் சோட்டு மாதிரி நல்லா கழிவுறது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க, மறந்துடாமல் சாப்பிட்டு என்ன செய்யணும், இன்பாக்ஸ் பண்ணணும் எப்படி இருக்கணும், செஞ்சு சாப்பிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கு வந்து செய்ய போகிற ஸ்பெஷல் வந்து காட்டு பண்டி பிரட்டல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 4-5 துண்டு ரம்பை, ஒரு முழு ஒனியன், கருவேப்பில்லை, சரிதானே. அதோடு சேர்த்து நாங்கள் இதில் பெரிய துண்டு இஞ்சி, இவ்வளவு உள்ளி, அங்கால இருக்கிறது முழு மிளகு, சரிதானே. இவ்வளவு தான் ஸ்பைசஸ். இதை விட இதுக்கு நாங்கள் போட போகிற ஸ்பைசஸ் இந்த கறித்தூள் மட்டும்தான் போடுவோம், வேறு எந்த ஒரு இதுவும் போடுறதில்ல. பெருஞ்சீரகம், இந்த ஸ்பைசஸில் பெருஞ்சீரகம் தான் போடல. இவ்வளோத்தையும் வச்சு நான் செய்ய போகிறது காட்டு பண்டி பிரட்டல். ஓகே, நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போடுறேன். ஓகே, இவ்வளோத்தையும் என்ன செய்யணும்னா சேர்த்து ஒரு உரலில் வச்சு குத்தி எடுக்கணும். இந்த ஒரு விஷயம், இந்த உள்ளி இருக்குல்ல, இந்த உள்ளியை பாருங்கள், உள்ளியை ஃபுல்லாக உரிச்சிட்டு போடக்கூடாது. இந்த மேல் தோலை எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரௌனிஷாக ஒரு தோல் இருக்கும். இந்த தோலையும் சேர்த்து தான் போடணும், முழு தோலையும் போடக்கூடாது, கொஞ்சம் தோல் போடணும். இதில் நல்ல சத்துகள் இருக்குது. மற்றது இது வந்து குக் பண்ணி ஃப்ரை பண்ணி வரைக்க இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும், வாசத்தையும் தரும், சரிதானே. தான் இந்த காட்டு பண்டி பிரட்டல் எப்படி செய்கிறன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்களா. நல்லெண்ணெய் விடுங்க, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக விடுங்க, அதில் இப்போ இறைச்சிலையும் நல்ல நெய் வர்றபடியாக ஒரு பெரிய மேசக்கரண்டி இந்தளவு பெருஞ்சீரகம் போடுவோம். வேற ஒன்றும் போடாத பெருஞ்சீரகம் மட்டும்தான் இப்போ போடுறது. இறைச்சி பெருஞ்சீரகம் வரைக்குள்ள இந்த ரம்பை, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை உண்டை தான் போடணும். இப்படி நல்லா வளர்த்துனீங்கன்னா இது ஒரு கண்ணாடி பழத்துக்கு தருங்க. இந்த ஒனியன் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி புரிஞ்ச வந்து கண்ணாடி பழத்துக்கு இந்த வெங்காயம் வரைக்க இந்த கருவேப்பிலை ரம்பை எல்லாம் எண்ணெயில் வதங்கி ஒரு வாசம் வரும். இந்த வாசம் வரும் மட்டும் அந்த பழத்துக்கு நீங்கள் கிண்டணும். எப்படி கிண்டினீங்கன்னா அந்த வாசம் வரணும். சரி, வாசம் வர மட்டும் கிண்டணும். ரம்பை கருவேப்பிலை இந்த வாசமும் வந்துட்டுது. இந்த வெங்காயமும் பாருங்கள் ஓரளவு இந்தளவு பழத்துக்கு வரும். நல்லா வதங்கக்கூடாது, ஒரு அரை பழத்தில் வதங்கின பிறகு நாங்கள் இதை குத்தி வச்சுருந்தோம்ல, இது மிளகு, இஞ்சி, உள்ளி இவ்வளோத்தையும் படிவாக குத்தி வச்சதையும் போடுங்க. இருக்கலாம் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க அந்த கருவேப்பில்லை மற்ற ரம்பை எல்லாம் போட்டு ஒரு வாசம் தருமன்றதில்ல, அதே மாதிரி உள்ளியையும் போட்டு உடனே உள்ளி வதங்கி உள்ளியும் இஞ்சியும் வதங்கி அது ஒரு வாசம் வரும், வித்தியாசமான ஒரு வாசம் வரும். சமைக்க உங்களுக்கு தெரியும், ரம்பையும் இதுவும் போட்டு என்ன வாசம் வந்தது. அதுக்கு பிறகு உள்ளி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விட்டோன்னே என்ன வாசம் வந்தாங்க உங்களுக்கு தெரியும். அந்த வாசம் வரும்போது கொஞ்சம் நேரம் விடுங்க. ஓகே, இந்த பாருங்க, இந்த உள்ளி வதங்கினோன்னா அந்த வாசம் வர வித்தியாசமான வாசம் கொண்டு வருது பாருங்கள். இப்போ கண்ணாடி பதத்தில் இருக்கிறவங்க சரிதாங்க. இந்த பதத்தில் வரைக்க இந்த உள்ளி அதெல்லாம் போட்டிங்க பாருங்கள், அதுவும் நல்லா வதங்கினா தெரியும். இந்த பதத்தில் வரைக்கத்தான் நாங்கள் வெட்டி கழுவி வச்ச காட்டு பண்டி இருக்கிறார் அதை போடணும். காட்டு பண்டி வடிவாக அப்படி மிக்ஸ் பண்ணி காட்டு பண்ண இறைச்சியோட
இந்த போட்டு இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் வருதா. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறது, தேவையான கல் இவ்வளோ இதுக்கு தேவை. வடிவெல்லாம் கிண்டிட்டு இதை மூடி தண்ணி கிண்ணி ஒன்றும் விடாமல் இப்படியே மூடி வச்சு ஸ்லோ ஃபயரில் நல்லா அவிய விடுங்க. ஓகே, இந்த 5 நிமிஷம் மூடியை போட்டு அவிய விட்டதுக்கு பிறகு திறந்தீங்க அப்படின்னா இதில் வடிவாக பாருங்கள், இந்த ஜூஸ் வந்துருக்கு. இதில் இறைச்சி என்ன செய்யும், இறைச்சி ஜூஸ்லாம் வந்து இறைச்சி வெள்ளை கலருக்கு வந்துடும். வெள்ளை கலருக்கு வந்துட்டோம்னா இது ஒரு 20% அபிஞ்சிட்டா இருக்கும். சரிதா, இந்த பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. சரிதா, இந்த அளவு தண்ணியை விட்டிங்கன்னா தண்ணியை விட்டுட்டு வடிவாக கிண்டி போட்டு இதை திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டிங்கன்னா நல்லா இறைச்சி அவியும். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் என்னென்னு சொன்னால், இந்த அடுப்புன்ற நெருப்பு. எனக்கு இந்த நெருப்பை எப்படி வச்சுருந்தேன் இந்த அளவில் வச்சுருக்கணும். சரிதானே, இப்போ இது வந்து இப்போ வடிவாக பாருங்க, இது வந்து இங்கே எந்த அளவு சிலோவில் வச்சுருக்கோன்னு பார்த்துனீங்களா, இந்த சிலோவில் தான் வச்சுருக்கணும். இப்போ இதை இப்படி ஃபுல்லாக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இதுதான் ஃபுல். இந்த ஃபுல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு விளாங்க தானே. இப்போ நாங்கள் வைக்க போகிறது இந்த அளவு நல்ல ஸ்லோவில் ஃபயரை வச்சுல சமையலில் அடுப்பு எந்த எப்படி வைக்கிறன்றதை வடிவமைப்பு வச்சுருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து சாப்பாட்டுக்கு அன்பு, பாசம். என்னது பாசம். சமைச்சு கொடுக்க கொஞ்சம் பாசமாக அன்பாக சமைச்சு கொடுத்து பழகுங்க. அந்த அன்பாக சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடு 200 மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி அன்பாக பாசமாக சமைச்சு கொடுங்க, அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் சாப்பாட்டுக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தண்ணியெல்லாம் அப்படி நல்லா அவிஞ்ச பிறகு என்ன செய்யறேன்னு சொல்கிறோம். இப்போ நல்லா இந்த இறைச்சி 10 நிமிஷம் மூடி அவிய விட்டாச்சு. இப்போ மூடி விரண்டு பாருங்கள், இப்படி வந்து தண்ணி விட்டு அவியக்க தண்ணி கொஞ்சம் பிறகு இந்த பதத்தில் வரும். சரி, இந்த பதத்தில் வந்த பிறகு என்ன செய்யணும்னா இறைச்சியை பாருங்கள், இறைச்சி அவிஞ்சிட்டான்னு பார்க்கணும். இறைச்சி எலும்பு இருந்தால் எலும்பை பாருங்கள். இந்த பன்னிறைச்சி நோம்பலாகவே டக்குன்னு அவிஞ்சிடும். நான் எலும்பு கொஞ்சம் அவிஞ்சாகும். இந்த ரெண்டு அவிஞ்சிட்டுது. அப்போ இந்த பதத்தில் இருக்க போட வேண்டிய சாதம் வந்து இந்த அளவுக்கு போடுறேன்னா நான் உரைப்பு சாப்பிட்றது கூட 1-2 கரண்டி கறித்தூள் போடுறேன். சிலருக்கு கூட உரைப்பு கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். பட் வாய்க்கு நல்லா இருக்கும். ஆனால் நான் எனக்கு உரைப்பு சரி வராது. அப்புறம் உரைப்பு கொஞ்சமாக தான் போடுறேன். நான் உரைப்பு இந்த அளவு போடுறேன். தெரியுதா, இந்த பாகத்துக்கு கிண்டி எடுங்க. பாருங்கள், ஸ்லோ ஃபயரில் மூடி அவிய விட்டது பிறப்பு இப்படி இருக்கும். இந்த கலரும் கொஞ்சம் டார்க் கருப்பு கலரில் கொஞ்சம் தூள் போட்டு இதாக்கணும்னா கொஞ்சம் டார்க் ஆகும். சரிதானே, டார்க் இந்த இதில் இருக்க என்ன செய்யணும்னா நாளைக்குன்னா உங்களை இந்த கறிக்கு கருவேப்பிலை வாணியத்தில் உங்களுக்கு போடுறது என்னத்துக்குண்டா அங்கே ஃப்ரீ தானே, காசு இல்லை. அதனால் நிறைய வேலைக்கு இருக்கிறப்ப நிறைய கருவேப்பிலை போடுவாங்க. அது நிறைய கருவேப்பிலை போட டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே காசு அப்போ கொஞ்சமாக பார்த்து போடுங்க. நாங்கள் அதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் 2 கறிவேப்பிலை அதையும் போடுவோம். ஒனியன் ஒரு ஸ்மால் சைஸ் ஒனியன் 2 வெங்காயம் பட்டினா அந்த வெங்காயத்தையும் போடுவோம். வெங்காயம் போடணும். போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா இனி மூடக்கூடாது. இந்த பாகத்தில் வச்சு பாருங்கள், இந்த பாகத்தில் வச்சு கிண்டணும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஜூஸ் இறங்கி என்ன செய்யும், இந்த தூளுண்ட வாசம் எல்லாத்தையும் இதாகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக வரும். அப்புறம் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி கரைஞ்சிடக்கூடாது. ஏன்னா சாப்பிடுக்க அது கடிபடணும். கடிபட்டால் தான் அது இந்த ஒரு டேஸ்ட் வரும். என்ன டேஸ்ட், வன்னி டேஸ்ட் வரும். தண்ணியோ பாலோ இல்லாட்டி புளியோ ஒன்றும் போடுறது. சினிமா ஃபுட்டுக்கு இந்த பண்டி பிரட்டல், இந்த பொரியல் மாதிரி எடுக்கிற பிரட்டல் அன்போட பாசத்தோட வடிவாக சமைச்சு உங்களோட பிள்ளைகள் மனுஷன்மாருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது கிண்டிட்டிங்கன்னா இப்படி தான் பாருங்க, இப்படி வருது. டேஸ்ட் பார்க்குறது வெந்தயம் கடி பிடிச்சி பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த கலருக்கு இப்படி வரணும். இந்த எண்ணெய் பண்டிகையில் இருக்கிற எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெயெல்லாம் அப்படியே சுருண்டு இருக்குங்க. நல்லா அவிஞ்சு நல்லா சுருண்டுங்க பாருங்கள் அப்படி இருக்கணும். இப்படி தான் வரணும்னா இந்த பார்த்துக்கு வந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் வடிவாகவும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. செஞ்சவர்களுக்கும் வடிவாக பாசத்தோடு கொடுங்க, பரிமாறுங்க. சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருந்ததுன்றதை கமெண்ட் இன்பாக்ஸில் போடுங்க.